தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் நம்ம கண்முன்னே நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அதை எதிர்த்து கேட்பதற்கோ அதுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையெல்லாம் கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா மக்கள் மீது பேரன்பு கொண்டவர்களோ அல்லது இந்த அரசு சரியாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலரும் பார்த்திங்கன்னா இல்லை இது ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் ஒரு விடயத்தை செய்திருக்காரு. அதுவும் காவல் அதிகாரியை எதிர்த்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. இதனால் அவருக்கு பல அச்சுறுத்தல்கள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு கூட ஏற்படலாம். ஆனால் அதை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் தன்னோட வாழ்வியல் என்ன ஆகுதுங்கிறத பற்றி பெரிதாக பொருட்படுத்தாமல் மக்களுக்காகவும் அரசு சரியான வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விடயத்தை செய்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த செந்தில் அப்படிங்கிற ஒரு அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட வேலையை முடிச்சுட்டு பணி நேர பிறகு அவர் வீட்டுக்கு போய் உணவு இருந்ததுக்காக போய்க்கிருக்காரு. அப்போ போயிட்டுருக்க அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காவல் அதிகாரிகள் இருசக்கர வாகனம் மற்ற வாகனங்கள்லாம் இந்த சோதனை செய்கிற அந்த விடயம் நடந்துகிட்ருக்கும். அதாவது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருடிட்டு எடுத்துகிட்டு வர வண்டியா இது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணுற ஒரு இடமா ஒரு இடத்துல நிற்பாங்க. அந்த இடத்துல அவங்க சோதனை செய்வாங்க. ஆனால் அந்த சோதனை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் இருந்த ஒரு ப்ரைவேட், அதாவது அந்த இடத்துல வேலை செய்கிற வாட்ச்மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு எல்லா வண்டியும் நிறுத்த வைக்கிறது, பொதுமக்களிடம் நிறுத்த சொல்லி அதை காவல் அதிகாரிகள்கிட்ட இவங்க என்ன இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு கொடுக்குறது. அதாவது காவல் அதிகாரி வேலை என்னவோ அதை அவர் செய்யாமல் காருக்குள்ளே உட்காந்துட்டு இன்னொரு ஆளை வேலை வாங்குறது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது மிகவும் தவறானது. இதை நம்ம கண்கூட நிறைய இடங்கள்லாம் பார்த்து கூட இருப்போம். ஆனால் இதை கண்டு கொள்ளாத மாதிரியும் இது இப்படி தான் நடக்குங்கிற மாதிரியும் நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் அந்த அண்ணன் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு 100க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அவர் பேசின அத்தனை ஆடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது. நான் கடைசியில் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். அதில் பார்த்திங்கன்னா அவர் அதிகாரி மேலே இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் அவர் எடுத்து சொல்லும்போது, கண்டிப்பாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், விரைவில் உங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. உடனே அந்த அழைப்பும் வந்தது. அந்த அழைப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் சார் அந்த மாதிரி தடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி பேசுகிறாரு. அதற்கு அண்ணன் பார்த்திங்கன்னா, அது சரிதான் சார், நீங்கள் பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யணுங்கிற விஷயத்தை தான் பண்ணுறீங்க, மக்களுக்கான நலனை தான் செய்கிறீங்க. ஆனால் அதை நீங்கள் செய்யுங்க, ஏன்னா அது உங்களுடைய வேலை. இன்னொரு ஆளை கொண்டு நிறுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே பொதுமக்கள் ரீதியாக காவல்துறை உங்கள் நண்பன்கிறது மாதிரி வேறு மாதிரியான ஒரு போக்கில் தான் பார்க்குறாங்க. அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி அவரும் ஒரு நன்முறையில் சொல்ல, உடனே அந்த காவல் அதிகாரியும் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அதை ஏற்றுக்கிட்டாரு. அது ரொம்ப பெருமை மிக்க ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீ யாரா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கோவப்படலை. ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்த ஒரு வீடியோவில் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லி ஒரு காவல் அதிகாரியை சொன்னதுக்கு நீ யாரா என்ன சொல்கிறதுன்னு திட்டிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளின் மத்தியில் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு தவறை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, இதை செய்யாதீங்க, உங்களுடைய வேலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அதை கேட்டு நடந்த அந்த காவல் அதிகாரியை நிச்சயமாக நம்ம பாராட்டலாம். உடனே அந்த விஷயத்தை அவர் சரி செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தார். ஸோ இது ரொம்ப சிறிய விஷயம் மாதிரி தெரிந்தாலும் கூட, ஆனால் இந்த மாதிரி பல விடயங்களில் நம்ம கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணோன்னா அந்த விஷயம் மாறுதல் அடையும். அந்த மாறுதல் அடையும் போது நிச்சயம் தமிழகம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அருமையான ஒரு நகரமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு நகரமும் சென்னை நகரம் மாறுற மாதிரி ஒவ்வொரு மாநகரமும் மாற மாற பார்த்திங்கன்னா தமிழகம்ங்கிற அந்த மொத்த மாநிலமும் இந்தியாவிற்கு ஏற்கனவே முன்மாதிரியாக இருந்தாலும் இன்னும் அதிகபட்சத்தில் உலக நாடுகள் மத்தியில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயம் தமிழகம் மாறும். அதற்கு அரசும் அதே நேரத்தில் மக்களின் ஒத்துழைப்பும் இது எல்லாமே சரியாக நடைபெற வேண்டும். அந்த விஷயம் நடக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னால் மாறும். நான் இப்போ அந்த ஆடியோக்கெல்லாம் இடைச்சி விடுறேன், கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நான் சென்னை வில்லிவாக்கத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் செந்தில். ஒரு சின்ன உதவி, எனக்கு கேட்குற ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும். இல்லைனாக்க காவலருடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இங்கே என்னன்னாக்க சென்னை எம்டிஹெச் ரோட்டில் வில்லிவாக்கம் சரகத்தை சேர்ந்தது சென்னை வில்லிவாக்கம் நாதமணி திரையரங்கம் பக்கத்தில் ஒரு போலீஸ் பேரிகார்டு போட்டு டூ வீலர்லாம் மடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எதுக்காகங்க சார்? அதாவது அங்கே இன்னைக்கு நல்ல நாள்ன்றதுனால ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே. இப்போ அதெல்லாம் மடக்கடிக்க அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கலாம், இல்லை அவங்க மேலே ஃபைன் பண்ணலாம், ஏதோ ஒரு வாய்ப்புக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு ஒரு தனியாருடைய பிளாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு செக்யூரிட்டியை அதுக்கு வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க.
போலீஸ்காரங்க சரி சார். போலீஸ்காரங்க வந்து அந்த வண்டியை மடக்காம அந்த அந்த தனியார் செக்யூரிட்டி வந்து அந்த வண்டியை வந்து மடக்கிட்டு இருக்காரு. இது வந்து இது பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட். நான் வந்து நாம் தமிழர்ல இருந்து செந்தில் சொல்லிட்டு பேசுறேன், வில்லிவாக்கத்துல இருந்து. சரிங்க சார், எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். சரி சார். கண்ட்ரோல்லேருந்து கால் பண்ணுவாங்க, அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி. தேங்க்ஸ் சார். ஹலோ சார் 100க்கு ஃபோன் பண்ணுங்க சார். வணக்கம் சார், நான் நாம் தமிழகத்துலேருந்து செந்தில் சொல்லிட்டு பேசுறேன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சார் நாதமணி பக்கத்தில் சக்ஸஸ் வந்துருக்கிறேன் சார். உங்கள் இடத்துல வந்துருக்கேன். என்ன ப்ராப்ளம் சார்? ஒன்றும் இல்லை சார், அந்த நாதமணி பக்கத்தில் வந்து பேரிகார்டு போட்டு போலீஸ்காரங்க மடக்கிட்டு இருக்காங்க சார். எந்த இடத்துலம்மா? நாதமணி இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அந்த ஃப்ளாட் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். இல்லை சார், அதாவது நீங்கள் சொல்கிறது நாங்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் செவ் பண்ணி வச்சு. சரி. அதாவது இந்த மதியானத்தில் இந்த தண்ணி அடிச்சுட்டு திட்டு பசங்க நிறைய வந்துட்டு திருக்காங்க. ஆயுத பூஜை வருது இல்லை? ஐயா, நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. ஓகே, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்க தப்பா கோவப்பட்டுக்காதீங்க. தம்பி தான், உங்க தம்பி மாதிரி நான் கோவம் நல்லதான் சொல்லுங்க எங்களுக்கு. ஏன் தெரியுங்களா? இந்த காவல்துறை மேல வந்து தனிப்பட்ட முறையில வந்து மக்கள் வந்து ஒரு வெறுப்பு இருக்கு, புரியுதுங்களா? நீங்க வந்து நல்லதுக்கு பண்றீங்க, புரியுதுங்களா? ஆனா அதை நீங்க பண்ணாம, புரியுதுங்களா, அதை வந்து தனிப்பட்ட முறையில ஒரு செக்யூரிட்டி பண்ணும்போது அது மக்களுடைய பார்வைக்கு வந்து வேற மாதிரி படுது. சரி சார், ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்க சார், ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் இந்த ஒரு நல்ல எண்ணம் தான் தம்பி வந்து இது பண்ணி பேசுறது, வேற எதுவும் கிடையாது. சார் பேருங்க? என் பேர் செந்தில், நாம் தமிழ் கட்சியிலிருந்து பேசுறேன். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் அவாய்ட் பண்ணிடுறேங்க. உங்க பேர் சார்? ஷஃபிஜானுங்க. நான் சொல்லி எடுக்க சொல்லிடுறேங்க, அவரை வரணும் சொல்லி. ஏன்னா பண்ற உதவியை நல்லபடியா பண்ணுங்க. நமக்கு அதான், நீங்க நம்ம என்ன நல்லது பண்ணாலும் மக்கள் வந்து குறை சொல்ல தான் செய்வாங்க. நல்லது சார், நல்லது சார், ஃபாலோ பண்ணுங்க. காவல்துறையில ஒரு சில விஷயங்கள் 1000 பேர் 1000 பண்ணிட்டு போட்டோம். என்ன சொல்றது சார்? கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார், நீங்க தொடர்பு கொண்டதுக்கு. ரொம்ப நன்றி சார், ஃபாலோ பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ரைட்.